ஸோ இப்போ நீங்க கொரியோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எது? லைக் என்ன மாதிரியான ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஈஸி? பெப்பி சாங்ஸா இல்ல வந்து லவ் மாண்டேஜஸ் அந்த மாதிரி கொரியோகிராஃபி உங்களோட ஃபேவரட் எது? எங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுதான். லவ் வந்து உள்ள இருக்கும், எங்களுக்கு உள்ள என்னெல்லாம் தோணுதோ அது லவ் மூமெண்ட் பிளஸ் ஆர்டிஸ்ட் எப்படி எக்ஸ்பிரஷன் பண்றாங்கிறது. அங்க எக்ஸ்பிரஷன் போயிடுச்சுன்னா நீங்க என்னதான் லவ் கொண்டு வந்தாலும் ஆர்டிஸ்ட் ஃபேஸ்லயும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இல்லைன்னா உங்களுக்கு அது பெருசா இது இருக்காது. டான்ஸ்னா நீங்க சவுண்ட் போட்ட உடனே இப்போ ஒரு சவுண்ட் போட்டீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் டான்ஸ் வைப்ரேஷன். எனி சாங், ஃபோக் சாங்கா இருந்தாலும் சரி, பேத்தா சாங்கா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பப்பு சாங்கா இருந்தாலும் சரி, எனி சாங் எந்த சாங் போட்டாலும் ஒரு லவ் சாங் போட்டீங்கன்னா கூட அதுக்கேத்த மாதிரி எங்க மாடுலேஷன் மாறி அந்த மூவ்மெண்ட் வந்து அதுக்கேத்த மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸ் கிட்ட நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு மாஸ்டர் ஒரு சாங் கிடையாது. இவ்வளவு வருஷம் ஜர்னில நாங்க எவ்வளோ மாஸ்டர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எங்க சிவசங்கர் மாஸ்டர், கலா மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் அசோக் மாஸ்டர், எல்லா கல்யாண் மாஸ்டர், இப்ப சொல்லது இது இல்லாம இன்னும் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இத்தனை மாஸ்டர்ஸ் கிட்டயும் நான் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அது அந்த மாடல் அப்படியே ஏதோ வந்து